பிக் பாஸை விட்டு சுபீக்ஷா லாஸ்ட் வீக் வெளியில் போனாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அவங்க வெளியில் வந்து நிறையா இன்டர்வியூஸ் கொடுத்தாங்க. ஸோ அதில் எல்லாத்துலேயுமே வந்து சாண்ட்ராவை பற்றி தான் பேசியிருக்காங்க. சாண்ட்ரா வந்துட்டு அவங்க வந்து ஒரு மாதிரி ஆக்டிங் பண்ண மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆனதாக அவங்க எல்லா இதுலேயும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க தான் வெளியேறணும் அப்படின்னு நினைக்கிறதாகவும் அவங்க சொல்லி பார்த்தாங்க. எனக்குமே வந்து அந்த எண்ணம் இருந்தது. கட்டாயம் மாற்றுக்கிறது கிடையாது. பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ரெட் கார்டு கொடுத்ததுலேயோ எந்த இதுலேயும் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா அவங்க இன்னுமே கொஞ்சம் நல்லா விளையாண்டுருந்துருக்கலாம். ஆக்சுவலாக அவங்களையும் அவங்க 90 டேஸ் கண்டென்ட் கொடுத்து அவங்களையும் படுத்தி வெளியில் அனுப்பிச்சிருச்சு விஜய் டிவி. அது பட் ஆனால் அதை வந்து அவங்களுக்கு வந்து அது டிசர்விங் தான் அப்படின்னு சொன்னால் கூட அதர் சைடில் வந்து எல்லாரும் வந்து சாண்ட்ராக்கு வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி பார்க்குறது வந்து என்னால் வந்து அது ஒத்துக்கவே முடியலங்க. எனக்கு வந்துட்டு அவங்களும் அவ்வளோ ஈக்குவலி ஈவில் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு எனக்கு. இதில் வந்து நான் சுபிக்ஷா கூட நான் நிற்பேன். ஆக்சுவலாக அவங்க பண்ணினது கமருதீன் காலில் விழுகும்போது அவங்க பண்ணின ரியாக்ஷன், அதே மாதிரி பயந்து வந்த மாதிரி பேனிக் அட்டாக் வரும். ஏன்னா சில பேர்த்துக்கு பேனிக் அட்டாக் இருக்கும். ஆனால் இவங்க கொஞ்சம் ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி அதுவும் இல்லாமல் விஜய் சேதுபதி அவர்கள் அவங்க பண்ணின எல்லா தப்பையுமே கேமஃப்ளாஜ் பண்ணி கொண்டு போயிட்டாரு சாண்ட்ராவை. இன்னைக்கு பிக் பாஸில் வந்து யாரை ஒரு கண்டஸ்டன்ட் வந்து ஃபைனலில் வின் பண்ணணும், சேவ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அரோரா, சபரி, விக்கல்ஸ் விக்ரம் எல்லாருமே சாண்ட்ரா பேரை சொல்கிறாங்க. சாண்ட்ரா டைட்டில் அவங்களுக்கு வந்து ஒரு உமனுக்கு நடந்த அநியாயம். டெஃபினட்டாக அது அநியாயம்தான். பார்வதி வந்து பார்வதியும் கமருதீனும் பண்ணது வந்து அட்ராசிட்டி டு த கோர். நான் அவங்களுக்கு எந்த விதத்துலையும் சைடே எடுக்கல. பட் ஆனால் ஆன் தி அதர் ஹேண்ட் சாண்ட்ராவை வந்து அவங்களும் அந்த அளவுக்கு ஈவில் தான். நம்ம 3 வீக்ஸாக பார்த்துட்ருக்கோம். ஆனால் இது எல்லாமே இந்த இதில் வந்துட்டு அப்படியே மறைஞ்சது வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல. சாண்ட்ராலாம் டைட்டில் வின் ஆயிடுவாங்களா அப்படிங்கிற பயம் கூட எனக்கு ஏற்படுது. அப்படி எனக்கு இன்னுமே அவங்க வந்து கொஞ்சம் நடிக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. சாண்ட்ரா வந்துட்டு நடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் தோணுது. இவங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. இவங்களுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்தது மாற்று கருத்தே கிடையாது. அதே சமயத்தில் ஆப்போசிட்டில் வந்து நமக்கு ஒரு பரிதாபமோ இல்லை இவங்க தான் வின் பண்ணணும்னு தோணும் இல்லையா. நமக்கு அர்ச்சனா அந்த சீசன் 7 வந்தது. அவங்க மேலே உண்மையாகவே ஆனால் அந்த மாதிரி ஒரு கன்சர்ன்லாம் இவங்க மேலே வரலை, சாண்ட்ரா மேலே. ஸோ சுபீக்ஷாவும் அதை தான் சொன்னாங்க. வியன்னா பொழந்தெடுத்துட்டு இருக்காங்க சாண்ட்ராவை வந்துட்டு. எல்லாமே ஆக்டிங்கு அவங்க பண்ணுறது எல்லாமே எனக்கு இருக்கிற மெச்சூரிட்டி கூட அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ்.